نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما صدق الله العلي العظيم அல்லாஹ்வினுடைய பெரும் கிருபையால் 18வது தராவி தொழுகை தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் நம்மளுடைய தராவி தொழுகை கபூல் செய்வானாக. நம் நோற்ற நோன்புகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. மீதமுள்ள நாட்களில் ஆரோக்கியமாக நோன்பு வைப்பதற்கும் அவனை நின்று வணங்குவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இன்றைக்கு ஓதப்பட்ட ஒரு வசனம் மிக பிரபல்யமான ஒரு ஆயத். ஒவ்வொரு ஜும்மாவுடைய 2வது ஃபுத்வாவிலும் ஓதப்படுகிற ஒரு வசனம், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. இந்த ஆயத்திற்கு கீழே தஃப்சீரில் எழுதுகிறார்கள், அல்லாஹ் இந்த ஆயத்தை 2ஆக பிரிக்கிறார்கள். முதல் பாகத்தில் அல்லாஹ் இதில் ஒரு செய்தியை சொல்லுகிறான். இந்த ஆயத்தின் 2வது பாகத்தில் அல்லாஹ் ஒரு கட்டளை இடுகிறான். செய்தி என்ன? இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி. நானும் மலக்குமார்களும் நபியின் மீது ஸலவாத்து சொல்லுகிறோம். அல்லாஹும் நபியின் மீது ஸலவாத்து சொல்லுகிறான், மலக்குமார்களும் நபியின் மீது ஸலவாத்து சொல்கிறார்கள். அல்லாஹ் சொல்ல வருகிற செய்தி தான், நானும் மலக்குமார்களும் நபியின் மீது ஸலவாத்து சொல்லுகிறோம். எனவே யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. எனவே முஸ்லிம்களாகிய நீங்கள், ஈமான் கொண்டவர்களாகிய நீங்கள் நபியின் மீது ஸலவாத்து சொல்லுங்கள். நானும் மலக்குமார்களும் ஸலவாத்து சொல்லுகிறோம், நீங்களும் ஸலவாத்து சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப அல்லாஹ் எந்த இபாதத்தையும் அல்லாஹ் குர்ஆனிலே இப்படி சொல்லவில்லை. ஒரு தொழுகை எடுத்துக்கொண்டால் நானும் மலக்குமார்களும் தொழுகிறோம், நீங்களும் தொழுங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. ஒரு நோன்பு எடுத்துக்கொண்டால் நானும் மலக்குமார்களும் நோன்பு நோக்கிறோம், நீங்கள் நோன்பு நோருங்கள் என்று சொல்லவில்லை. அல்லாஹ் ஸலவாத்தை குறித்து சொல்லுகிற போது அந்த நபியினுடைய அந்தஸ்தையும் மகிமையும் அல்லாஹ் உயர்த்தி சொல்லுவதற்கு இப்படி சொல்லுகிறான், நானும் மலக்குமார்களும் என் ஹபீபின் மீது நான் ஸலவாத்து சொல்லுகிறோம். எனவே முஸ்லிம்களாகிய நீங்களும், ஈமான் கொண்டவர்களாகிய நீங்களும் நபியின் மீது ஸலவாத்து சொல்லுங்கள். தாயத்திலிருந்து சொல்லுவார்கள், அல்லாஹ் ஸலவாத்து சொன்ன காரணத்தினால் இது ஏதோ முஸ்தஹபு, ஏதோ வாயில வந்தா சொல்லலாம் அல்லது டைம் பாஸுக்கு சொல்லலாம் என்று அல்ல. உலமாக்கள் சொல்லுகிறார்கள், ஸலவாத்து சொல்லுவது இது ஒரு முஸ்லிமின் மீது கடமை என்பதாக கிதாபுகளில் எழுதுகிறார்கள். கடமை என்பதாக எழுதுகிறார்கள். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு முறை ஸலவாத்து சொன்னீங்கன்னா அல்லாஹ் உங்கள் மீது 10 முறை ஸலவாத்து சொல்லுகிறான். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. நபியின் மீது ஒரு முறை ஸலவாத்து, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்கள் மீது 10 முறை ஸலவாத்து சொல்லுகிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஸலாத்தினுடைய மகிமையே என்னன்னு சொன்னா, ஸலவாத்திற்கு எந்த இடத்தில் வேண்டுமானாலும் சொல்லலாம், நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் சொல்லலாம். ஸலவாத்திற்கு ஒது அவசியம் இல்லை, ஸலவாத்திற்கு சுத்தம் அவசியம் இல்லை, ஸலவாத்திற்கு இடம் பொருள் ஏவல் என்பது அவசியம் இல்லை. நீங்கள் எப்போது எந்த இடத்தில் எப்படி வேண்டுமானாலும் எந்த நிலையில் வேண்டுமானாலும் நீங்கள் அல்லாஹ் பெருமானார் மீது ஸலவாத்து சொல்ல முடியும். அந்த ஸலவாத்தை சொல்லுகிற போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்கள் மீது ஸலவாத்தும் சாந்தியும் உண்டாகட்டும் என்று அல்லாஹ்வினுடைய துஆவை பெறுகிறீர்கள் என்பதாக சொன்னார்கள். சஹாபி பெருமானிடத்துல வந்து கேட்டாங்க, யார ரசூலுல்லாஹ், உங்கள் மீது ஸலவாத்து சொன்னா எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டாங்க. ஸலவாத்து சொன்னா என்ன கிடைக்கும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துஃபா கம்முக், உன்னுடைய கவலை அது நீக்கப்படுகிறது, மறைக்கப்படுகிறது. வதூஃபரு ஸம்புக், உன் பாவம் மன்னிக்கப்படுகிறது சொன்னார். 2 விஷயம். ஒன்று, உன் கவலை நீக்கப்படுகிறது. இன்னைக்கு கவலை இல்லாத ஆட்கள் இல்லை. எல்லோருக்கும் ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு சோதனை இருக்கதான் செய்கிறது. உள்ளத்தில் பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான சிரமங்கள், கஷ்டங்கள் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. ஸலவாத்தினுடைய மகிமையை குறித்து சொல்லுகிற போது பெருமானார் சொன்னார்கள், துஃபா கம்மு, உன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலையை நான் மறைக்கிறேன், நீக்குகிறேன். அடுத்து சொன்னார்கள், வதூஃபரு ஸம்பு, உன் பாவத்தை நான் மன்னிக்கிறேன். ஒன்னு இருக்குது இஸ்திக்ஃபார், அல்லாஹ்விடத்துல அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிருன்னு கேட்டா அல்லாஹ் என்ன செய்கிறான்? பாவத்தை மன்னிக்கிறான். இன்னொன்னு இருக்கிறது, பெருமானார் மீது ஸலவாத்து சொன்னாலும் அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறான். காரணம் என்ன தெரியுமா?
துவாவில் நாம பொதுவா அல்லாஹும்மன்னு சொல்லிட்டா அடுத்து நாம நம்ம தேவையை தான் கேட்போம். அல்லாஹ் மகுஃபிர் லனா, எல்லாம் என் பாவத்தை மன்னிச்சிரு. ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா, எல்லாம் இந்த உலகத்துல எனக்கு நல்ல வாழ்க்கையும் கபூர்ல நல்ல வாழ்க்கையும் கொடுத்துரு. பொதுவாக அல்லாஹும்ம யாரெல்லாம் கையை எடுத்துட்டாலே ஒன்னு என் பாவத்தை மன்னிச்சிரு, என் பெற்றோர பாவத்தை மன்னிச்சிரு, கடன் சுமையை நீக்கிரு, வியாபாரத்துல பறக்கத்தை செய், இப்படிதான் கேட்கிறோம். ஆனா ஸலவாத்தினுடைய மகிமை என்ன? அல்லாஹும்ம என்று சொல்லிவிட்டால் அடுத்த வார்த்தை நபியின் மீது ஸலவாத்தை சொல்லுகிறோம். பொதுவாக ஒரு நியதி என்னன்னு சொன்னா, அல்லாஹினுடைய நியதி என்ன? அடுத்தவர்களுக்கு கேட்கிற போது தனக்கு அல்லாஹ் பொதுவா இயல்பாவே கொடுத்துருவான். ஒரு தேவையை அடுத்தவர்களுக்கு சேர்த்து கேட்கிற போது, அதனாலதான் உலமாக்கள் துவா கேட்கிற போது சொல்லுவார்கள், நீங்கள் துவா கேட்கிற போது சுயநலமா இருக்காதீங்க, உங்களுக்கு மட்டும் சேர்த்து கேட்காதீங்க, ஒட்டுமொத்த முஃமின்களுக்கும் கேளுங்க. ஒட்டுமொத்த முஃமின்களுக்கும் கேட்கிற போது அதுல நீங்களும் வந்து விடுவீர்கள். அல்லாஹ் பார்க்கிறான், இவன் எல்லோருக்கும் சேர்த்து கேட்கிறான், இவன் சுயநலவானவன் அல்ல என்று சொல்லி அல்லாஹ் உங்களுக்கும் அந்த தேவையை பூர்த்தி செய்கிறான் என்று இருக்கிறது. அதனால்தான் பெருமானாரை குறித்து நீங்கள் துவா கேட்கிற போது அல்லாஹ் உங்கள் தேவையும் பூர்த்தி செய்கிறான் என்பதாக சொன்னார்கள். அருமையானவர்களே, பொதுவாக ஸலவாத்து ஓதி விட்டு கேட்கப்படுகிற துவா அது ஏற்கப்படுகிறது. ஒரு துவாவினுடைய ஆரம்பத்திலும் இறுதியிலும் ஸலவாத் இருக்கிறது. ஒரு துவாவினுடைய ஆரம்பத்திலும் இடையில நம்முடைய தேவைகளை அதில் என்ன செய்யறோம்? உள்ள வைக்கிறோம். அல்லாஹ் எனக்கு இதை கூட அதை கூடன்னு சொல்லி ஆரம்பத்துல ஸலவாத்த போறோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது என்பதாக ஆரம்பிக்கிறோம். முடிக்கிற போதும் அல்லாஹ் ஸல்லி வ ஸல்லிம் பாரிக் அலா சய்யிதினா என்று ஸலவாத்தோடு முடிக்கிறோம். இப்ப ஸலவாத்தை கொண்டு ஆரம்பிக்கப்படுகிற துவா, ஸலவாத்தை கொண்டு முடிக்கப்பட்டு கேட்கப்படுகிற துவா, இது அல்லாஹ்வினுடைய கதவை தட்டி அந்த தேவையை ரப்புல் ஆலமீனிடத்திலிருந்து பெற்றுத் தருகிறது என்பதாக உலமாக்கள் இன்னொரு குறிப்பையும் எழுதுகிறார்கள். அருமையானவர்களே, ஸலவாத்து கட்டாயமாக சொல்ல வேண்டும். ஸலவாத்து சொல்லுகிற போது அல்லாஹ் ரிஸ்கிலும் அபிவிருத்தி தருகிறான் என்பதாகவும் சொல்லுகிறார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரபல்யமான ஹதீஸ் ரமதானை குறித்து வருகிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல ஏறுகிற போது 3 பதுவாக்கள் செய்கிறார்கள். முதலாம், அவர் யார் ரமதானை பெற்று பாவ மன்னிப்பு பெறவில்லையோ அவர்கள் மீது சாபம் உண்டாகட்டும். இரண்டாவது பதுவா, யார் பெற்றவர்களில் இருவரையோ அல்லது ஒருவரையோ பெற்று அவர்கள் மூலமாக சொர்க்கத்தினுடைய பாதையை அடையவில்லையோ அவர்களுக்கு சாபம் உண்டாகட்டும். மூன்றாவது பதுவா, யார் என் மீது ஸலவாத்து சொன்ன பிறகு அதற்கு பதில் ஸலவாத்து சொல்லவில்லையோ அவர் மீது சாபம் உண்டாகட்டும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சபித்திருக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதற்கு ஆமீனும் சொல்லியிருக்கிறார்கள். அருமையானவர்களே, ஆக நபியின் மீது ஸலவாத்து சொல்லுவதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய துவா கிடைக்கிறது. நம்முடைய உலக தேவைகளும் பூர்த்தி ஆகிறது. அந்த நபியின் மீது நம் வாழ்க்கை முழுக்க ஸலவாத்து சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எத்தனை தியாகங்கள், எவ்வளவு சிரமங்கள் இந்த தீனுக்காக வேண்டி. அந்த நபி மாத்திரம் இந்த தீனின் நபித்துவத்தை பெற்றதிலிருந்து பல்வேறு சிரமங்கள், அடிபட்டார்கள், துன்பப்பட்டார்கள். அந்த தாயிஃபில் நபியினுடைய மேனியிலிருந்து எல்லாம் ரத்தம் வழிந்தது. இப்பேற்பட்ட ஒரு சிரமத்திற்கு மத்தியில் அல்லாஹ்வினுடைய அந்த நுபுவத்தை எத்தி வைக்காவிட்டால் இன்றைக்கு நாம் இந்த மஸ்ஜிதில் உட்கார்ந்திருக்க முடியாது. அந்த நபிக்கு நன்றி கடனாக நாம் ஸலவாத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். பொதுவாக ஒரு வாழ்க்கையில ஒரு மனிதர் ஒரு ஹெல்ப் பண்ணிட்டாருன்னா காலம் முழுக்க அவர் நன்றியோடவே இருக்கிறோம். அவருக்கு உடன்பட்டு அவருடைய தேவைகள் எல்லாம் சில நேரத்தில் அவர் ஏதாவது கேட்டுட்டா அதை பூர்த்தி செஞ்சு கொடுக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தீனை கொடுத்திருக்கிறார்கள். இந்த தீன் நமக்கு கிடைத்திருக்கிறது, முஸ்லிம் ஆகுவதற்கு காரணமாக இருந்திருக்கிறார்கள். இதைவிட மிகப்பெரிய உதவி என்ன இருக்க முடியும்? அந்த நபிக்கான நன்றி கடன் என்பது அது ஸலவாத் என்பதாக உலமாக்கள் எழுதுகிறார்கள். அருமையானவர்களே, அந்த வகையில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது காலம் முழுக்க ஸலவாத்து சொல்லி அந்த நபியினுடைய ஷஃபாத்தை பெறக்கூடிய அல்லாஹ் அடையார்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரங்களில் ஹவுதுல் கௌதர் நீரை பருகக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.